இன்னைக்கு காலையிலேயே நான் எந்திரிச்சு வரும்போதே எங்கள் அப்பா டிராக்டர் எடுத்து பக்கத்தில் இருக்க உரக்கடையில் வச்சுருந்தாங்கங்க. வாழைக்கட்டைக்கு உரம் போடுறதுக்காக உரம் வாங்கி தூக்கி போட்டுட்டு இருந்தாங்கங்க. எங்கப்பா அங்கே போகும், நான் வேற நின்றுட்டு இருக்கவும் சிம்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பா ஒரு ஆச்சரியமாக நின்று பார்த்துட்டு இருந்துச்சுங்க. நானும் நின்றுட்டு சிம்பாவை கூப்பிட்டுட்டே இருக்கேன், சிம்பா வரவே இல்லைங்க. சரி போ அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மாம்பழம் வண்டி வந்துட்டு இருந்துச்சுங்க. அங்கே நின்று எங்கள் அம்மா மாம்பழம் வாங்கிட்டு இருந்தாங்க. ரோட்டில் நின்று பார்த்தா இதுதாங்க நம்ம வீடு, இப்படி தாங்க ஃபுல்லாக இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்ம வீட்டு பக்கத்துலேயே மெயின் ரோடு தாங்க. அங்கேயே உரக்கடை இருக்குது, அங்கே தான் வாங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் அப்பா வேற உரம் போடுறதுக்காக வாளி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாளியும் எடுத்துகிட்டு போயிட்டு டிராக்டர் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாங்கங்க. ரொம்ப நேரம் டிராக்டரில் உரம் தூக்கி போகிறதே பார்த்துட்டு இருந்துட்டு நம்ம வேலை பார்க்குறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. சரி வந்த உடனே வேக வேகமாக கூட்டி அள்ளி கொட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாணியெல்லாம் கூட்டிகிட்டு இருந்தேங்க. இது என்ன சீசன் தெரியலைங்க, வெயில் முடிஞ்சு மழை காலத்தில் இருக்க கொலையெல்லாம் மரத்துலேருந்து கீழே விழுகுதுங்க. அதை வேற கூட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி கூட்டிகிட்டு இருக்கேங்க. எல்லா இடத்தையும் கூட்டி குமிச்சு வச்சுட்டு நம்ம மாட்டெல்லாம் கூட்டின இடத்துல கட்டிட்டு அங்கேயும் கூட்டிடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் கட்டிகிட்டு இருந்தேங்க. என்னை அங்கிட்டு இங்கிட்டு கூட்டிகிட்டு போய் கட்டினதெல்லாம் போதும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்ருச்சு. சரின்னு அது கொஞ்சம் புல்லெல்லாம் அள்ளி போட்டுட்டு அதை சாப்பிட விட்டுட்டு நாங்கள் கூட்டி வச்சுருந்த குப்பையெல்லாம் அள்ளி கொட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அள்ளி அள்ளி கொடுக்க தனிச்சு போய் கொட்டிட்டு வந்துச்சுங்க. டெய்லி தான் எல்லா இடத்தையும் கூட்டி வைக்கிறோம், மறுபடியும் சாணி போட்டு குப்பையெல்லாம் போட்டு ஏதாவது அழுக்க வைக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு நானும் மாடெல்லாம் திட்டிக்கிட்டே அள்ளி கொட்டிகிட்டு இருந்தேங்க. நம்ம வீட்டில் மாடு போடுற சாணி வைக்க புல்லெல்லாம் மட்டும் இருந்தால் பரவாயில்லங்க. ரோட்டு பக்கத்துலேயே வீடு இருக்குது அப்படின்றனால இருக்க பிளாஸ்டிக்கு எல்லோரும் சேர்ந்து வந்துடுதுங்க. அதெல்லாம் எடுத்து தனித்தனியாக போட்டுட்டு இனி குப்பையெல்லாம் தனியாக குமிச்சு வைக்கணுன்ட்டு டெய்லி தாங்க பிளான் பண்ணுறேன். அதை இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணுறதே இல்லைங்க. அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் கூட்டி குமிச்சு அள்ளி கொட்டி முடிச்சுட்டு அடுத்த நாள் தேவைப்படுமே அப்படின்ட்டு நம்ம ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சாச்சுங்க. வந்ததுலேருந்து புது மாடையே கவனிச்சிட்டு இருக்கீங்களே, என்ன ஏதாவது கவனிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலுக்குட்டி கத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி பொறுமையாயிரு அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்குட்டி கொஞ்சோன்னு வடிச்சு தண்ணி வச்சுட்டு பக்கத்தில் வந்து பெரிய கண்ணுக்குட்டிக்கு வச்ச தீவன தண்ணி இருந்துச்சுங்க. அதை எடுத்துகிட்டு போனதுக்கு தண்ணியை நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்குங்க. சரி நீ கத்திட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புது மாடு கிட்ட போனால் அதே என்னமோ கண்ணில் தனியாக வடிஞ்சு அழுதிட்டு இருக்குங்க. ஏன் அழுகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தேங்க. நான் போய் பேசினதுலேருந்து என்கிட்ட நல்லபடியாக பேசிகிட்டு இருந்துச்சுங்க. இன்னையிலேருந்து நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசிகிட்டு இருந்தேங்க. மாடு வாங்கினப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அந்த வீடியோவில் நிறைய பேர் மாட்டுக்கு பேர் வைங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இந்த மாடு மாதிரியே நம்ம ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்தோங்க, அந்த மாட்டுக்கு நம்ம அடைக்கல செல்வின்னு தான் பேர் வச்சுருந்தோம். அதே மாதிரி நீயும் இருக்க, உனக்கும் அதே பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடைக்கல செல்வினே பேர் வச்சாச்சுங்க. ரொம்ப நேரம் மாட்டிக்கிட்டே பேசி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கவும் ரொம்ப அறுக்கிற போங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்னை மிரட்டிடுச்சுங்க. எதுக்கு இப்படிலாம் மிரட்டுற, என்னை பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கிட்ட பேசிட்டு இனிமேல் மிரட்டக்கூடாதுன்னு சாஃப்டாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துட்டேங்க. நம்ம வயலில் வேற இன்னைக்கு வேலை நடந்துட்டு இருந்துச்சுங்க. வயலுக்கு சாப்பாடு கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எல்லாத்தையும் சமைச்சிட்டு வயலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா புல்லட்டில் என்கிட்ட கொடுத்து விட்டுட்டாங்க. புல்லட்டில் சாப்பாடு எல்லாத்தையும் வச்சதுக்கப்புறம் லைட்டாக எல்லாம் சிந்துற மாதிரி இருந்துச்சுங்க. சாப்பாடு எல்லாத்தையும் சிந்தாமல் கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு பொறுமையாக வயலுக்கு கிளம்பி வந்தேங்க. ரோட்லலாம் நல்லபடியாக சாப்பாடை கொண்டு வந்துட்டோம், இனி மண் தரையில் கொட்டாமல் சாப்பாடை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாகவே ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தேங்க. நம்ம வயலுக்கு வர்ற வழியில் 1000 இமயமலை இருக்குங்க. அதெல்லாம் பொறுமையாக ஏறி பொறுமையாக இறங்கி பொறுமையாக வரணும் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே பொறுமையாக மாமரத்துக்கு சாப்பாடை கொண்டு வந்து சேர்த்தாச்சுங்க. சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து மாமரத்துலேயே வச்சுட்டு மாமரத்தில் சாப்பாடு வச்சுருக்கோம் வந்து எடுத்துக்கோங்கப்பா அப்படின்ட்டு அப்பாட்ட சொல்லணுன்ட்டு நானும் தனிச்சியும் புல்லட்டை எடுத்துகிட்டு கிளம்பி போயிட்டோங்க. இப்போ வச்ச புது வாழைக்கட்டைக்கு அப்பா தண்ணி பாய்ச்சிட்டு இருந்தாங்கங்க. அங்கே போய் சாப்பாடு இங்கே தான்ப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்கட்டையை எல்லாத்தையும் நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ட போய் பார்க்கலான்னு போனோங்க. நம்ம சாணி குப்பை எல்லாத்தையும் அடித்து வச்சுருந்தோங்க. அதை எல்லாத்தையும் கொட்டுறதுக்காக ஆள் வர சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லோரும் குப்பையெல்லாம் அள்ளி கொண்டு வந்து வாழைக்கட்டையிலலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிகிட்டு இருந்தாங்கங்க. நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கையில அப்பா தண்ணி மாற்றிடணும்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்கங்க.
சரி நம்மளும் சும்மா தானே இருக்கோம், நம்ம போய் மாற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தண்ணி மாற்றி விட்றதுக்காக வேக வேகமாக கிளம்பி போயிட்டேங்க. நானும் வந்த வேகத்தில் வேக வேகமாக வெட்டி தண்ணியெல்லாம் பாய்ச்சி விட்டுட்டு இருந்தேங்க. நானும் 1 மணி நேரமாக வெட்டி வெட்டி தண்ணி அடைச்சிட்டு இருக்கேங்க. குடுப்பா நானே அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பா மம்பட்டி வாங்கி அடைச்சிட்டு இருந்தாங்கங்க. வாங்கின 2 நிமிஷத்தில் அடைச்சிட்டாங்க. இதுக்கு தாங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறது. தண்ணி அடைச்சி எல்லாத்தையும் மாற்றி விட்டதுக்கப்புறம் அங்கே குப்பையை அள்ளிட்டு இருந்தாங்கங்க. அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி கிட்ட போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்துட்டு இருந்தேங்க. ஒரு டப் மட்டும் குப்பை அள்ளி 2 வாழைக்கடைக்கு மட்டும் கொட்டிகிட்டு இருந்தாங்கங்க. இதெல்லாம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இந்த களையை எல்லாத்தையும் சேர்த்து வெட்டி இந்த வாழைக்கட்டை தூரில் வந்து போட்டு விடுவாங்கங்க. அந்த வேலை ஒரு 2-3 நாள் நடக்குங்க. இவங்க வேலை பார்த்துட்டு இருக்கையில தண்ணி தவிக்குது, போய் தண்ணி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க. இந்த இமயமலையில் கஷ்டப்பட்டு கூட ஏறியாச்சுங்க. இந்த செம்பை வச்சுக்கிட்டு கீழே இறங்க முடியல. சுற்றி வா தன்சி அப்படின்னு இங்கே இருக்கவங்க எல்லோரும் சேர்ந்து கற்றுனதுக்கப்புறம் நான் சுற்றியே வரேன்ட்டு சுற்றி வந்துருச்சுங்க. இந்த மாதிரி குப்பை நம்ம வீட்டில் கொஞ்சம் இருந்துச்சுங்க. அதையும் அள்ளிட்டு வருவாங்க. மற்றவங்க வந்து வயல் இல்லை, நாங்கள் உரம் வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் வந்து கொடுப்பாங்கங்க. அவங்கக்கிட்ட காசு கொடுத்து நம்ம இந்த குப்பையை வந்து வாங்கிக்குவோங்க. குப்பை வாங்கிட்டு வர்றப்போ இங்கே ஃபுல்லாக ஈரமாக இருந்திருக்குங்க. அதனால ரொம்ப தூரம் தள்ளி வச்சு கொட்டி வச்சிட்டாங்க. அங்கேருந்து அள்ளிட்டு வந்து கொட்டுறதுக்காக வரிசையாக எல்லோரும் நின்றுட்டு அள்ளி அள்ளி பாஸ் பண்ணி இங்கே வந்து கொட்டிகிட்டு இருந்தாங்கங்க. நம்ம வரும்போதே 10 மணி ஆயிடுச்சுங்க. இனி சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சு, இதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டு வந்து கொட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கங்க. எல்லோரும் சாப்பிட்றதுக்காக கையெல்லாம் கழுவிட்டு இருந்தாங்க. நம்ம போய் குப்பையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் குப்பைக்கிட்ட போயிட்டோங்க. குப்பைக்கிட்ட போய் நின்று பார்த்ததுக்கப்புறம் தாங்க தெரியுது இங்கேருந்து அங்கே வரையும் கொண்டுட்டு போகிறாங்க அப்படின்ட்டு. குப்பை நல்லா மக்கி சூப்பராக இருந்துச்சுங்க. எந்த பிளாஸ்டிக் பேப்பருமே இல்லாமல். எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப நாள் ஆசைங்க. கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டுட்டு வரணுன்ட்டு நாங்களும் ட்ரை பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நிழலாக பார்த்து எல்லோரும் ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்கங்க. சரி அவங்க பொறுமையாக சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தோங்க. போகிறப்போ நம்ம காலையில் வாங்கி வச்சுருந்த உரத்தை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தூக்கி வச்சுட்டு இருந்தாங்கங்க. இந்த உரத்தை வந்து வாழைக்கட்டைக்கிட்ட போட்டுட்டு அது மேலே தான் குப்பையை போடுறாங்க அப்படின்ட்டு எனக்கு அப்போ தாங்க தெரியும். எனக்கும் அந்த உரத்தை போடணுன்ட்டு ஆசை வந்துச்சுங்க. கொஞ்ச நேரம் உரத்தை போட்டுட்டு அப்புறமா நம்ம கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டேங்க. எல்லா வயலுக்கும் உரம் போட்டு முடிச்சிட்டாங்கங்க. இன்னும் இந்த கொஞ்சம் இடம் தாங்க இருக்குது. சரி இது ஃபுல்லாத்துக்குமே நம்ம போட முடியாது, கொஞ்சமாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாளியில் கொட்டி வச்சுட்டு போங்க, நான் கொஞ்சம் தூரம் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேங்க. உரத்தவங்க வாளியில் கொட்டி வச்சுட்டு இப்படி தான் போடணும் அப்படின்ட்டு நம்மக்கிட்ட சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. சரின்ட்டு அவங்க சொன்ன மாதிரியே ஃபாலோ பண்ணி எல்லா வாழைக்கட்டிக்கும் உரம் அள்ளி போட்டுட்டு இருந்தேங்க. ஒரு 2 லைனுக்கு மட்டும் உரத்தெல்லாம் அள்ளி போட்டுட்டு நம்மளால் வெயில் தாங்க முடியலைங்க. சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தண்ணி பாய்ச்சற இடத்துக்கிட்ட வந்துட்டேங்க. தண்ணி நல்லா குளு குளுன்னு இருக்கவும் நானும் தன்சி அங்கேயே கையெல்லாம் கழுவிட்டு தண்ணி குடிச்சிட்டு இருந்தோங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு இங்கே இருக்க இமயமலையிலே தான் நான் ஏறி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இமயமலையிலேயும் ஏறிட்டு புல்லட் வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சுங்க. புல்லட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த மாதிரி ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காகவே இந்த ஃபுல் வீடியோங்க. இனிமேல் இதே மாதிரி ஃபுல் வீடியோஸ் வாரத்தில் 2 நாள் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறோங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு போயிடுங்க.